ஒரு ஸ்நாக்ஸை ஆசையாக செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்றதில்ல, இதை நீயா செஞ்ச அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட ஒரு கேள்வி. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ண வச்சதை ஒரு கடாயில் போட்டு நல்லா 2 நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து வெங்காயம், தக்காளி, வேக வச்ச கார்ன், இந்த பன்னீரையும் போட்டு மிளகுத்தூள், ஆரிகேனோ போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டு அதை ஆற விட்டுருங்க. சப்பாத்திக்கு நம்ம எப்பயுமே நார்மலாக மாவு பிசைகிறோம் அந்த மாதிரி நல்லா மெலிசாக தீத்திட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி எடுத்துட்டு நான் வந்து இதில் மயனீஸும் சீஸும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் கிட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்களே என்னனாலும் அதை நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து மயனீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஒரு சைடாக வச்சு நல்லா தோசைக்கல்லில் மடித்து 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பரான வெஜ் டேக்கோஸ் ரெடி ஆகிடும். இது வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.